திரு செங்கோட்டையன் அவர்கள் இந்த 4.5 வருஷம் அவர் ஆட்சியில இருந்தாரு. கூட வந்து 2017 அமைச்சரவையில் இருந்தாரு. அப்ப கொடநாடுல A1 திரு எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னாரா? இந்த 4.5 வருஷம் இப்ப திமுக ஆட்சி இருக்குது. அப்ப கொடநாட்டுல A1 திரு எடப்பாடி பழனிசாமி தான் திரு செங்கோட்டையன் சொன்னாரான்னு பாக்கணும். அப்ப இன்னைக்கு செங்கோட்டையன் நீக்கப்பட்ட பிறகு நான் A1 சொல்றாங்களேங்கிறது நம்ம வந்து சரியா இருக்காது. நமக்கு வந்து அப்ப அது வந்து ஒரு கிரிமினல் கேஸோ இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களா வேற யாராங்கிறது அப்புறம் நமக்கு அதை பத்தி கவலை கிடையாது. கொடநாடு வழக்குல ஓம் பகதூர் அப்படிங்கிற யாரோ ஒரு நேபாளி அவர் வந்து அங்க வந்து உயிரிழந்திருக்கிறார். அப்ப அங்க ஒரு கொள்ளை நடந்திருக்கு. அங்க ஒரு கொலை நடந்திருக்கு. கொள்ளை நடந்ததுல என்ன திருட்டு போனதுக்கான ஒரு கிளியர் பிக்சரே கிடைக்கல. ஏதோ 4-5 வாட்ச் போச்சு, ஒரு பொம்மை போச்சு. அதற்காக கொலை நடக்கலங்கிறது குழந்தைக்கு கூட தெரியும். அது வந்து கொலையில போய் முடிஞ்சிருக்குங்கிறது பிள்ளைகளுக்கு. அப்ப என்ன நடந்துச்சு, யார் பெனிஃபிஷரி, யாருக்கு என்ன நடந்துங்கிறத காவல்துறை விசாரிக்கணும், தமிழக அரசு விசாரிக்கணும். அப்ப அந்த கிரிமினல் கேஸ் வந்து நம்ம பாக்குறோம். கிரிமினல் கேசஸ் வந்து நீங்க 1 வருஷத்துலயும் முடிச்சிடலாம், 10 வருஷத்துலயும் முடிச்சிடலாம். அப்ப வந்து இந்த மாதிரியான வந்து சொத்து வழக்கு மாதிரியான விஷயங்கள்ல பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் மேல 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 நிறைய விஷயங்கள் முன்னாங்க. இது நான் கடனா வாங்கினேன், இது ரொக்கமா வாங்கினேன், அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். பட் இந்த கொடநாடு வழக்கு ஏன் விசாரிக்கப்படவில்லை அப்படிங்கிறது தமிழக அரசு சொல்ல வேண்டிய பதில்.